ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் கிளிக் பண்ண மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நம்ம கிரிக்கெட்டரின் கதை பார்ட் 4ல யாரை பத்தி பார்க்க போறோம்? தி சைலண்ட் சூப்பர் ஸ்டார் T20 வேர்ல்ட் கப் சாம்பியன் அக்ஷர் பட்டேல் பத்தி பார்க்க போறோம். அவரோட பிளாஷ்பேக் அப்படியே டைம் டிராவல் பண்ணி போயிடலாம். அவரோட பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இதை ஒரு கதையாவே எடுக்கலாம், ஒரு படமாவே எடுக்கலாம். வேர் ஹி வாண்ட் டு பி a மெக்கானிக்கல் இன்ஜினியர், அகாடமிக் டாப்பர் அக்ஷர் பட்டேல். ஆனா அவங்க பாட்டியோட விஷயம், அவங்க அப்பாவோட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லிட்டு தான், அதை அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அக்ஷர் பட்டேல் போராடி இவ்வளோ லெவலுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு. யாருன்னா ஒருத்தர் புஷ் பண்ணா நம்ம எங்க வேணாலும் வந்துடலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து அக்ஷர் பட்டேல். நம்மளோட எஃபர்ட்ஸும் இருக்கு, ஆனா நம்மளோட வீட்டுல அதுக்கு ஒரு புஷ் பண்ணாங்கன்னா நம்ம எங்க வந்து நிக்கிறோம்ன்றத பாருங்க. அதுதான் அக்ஷர் பட்டேல். ஸோ வீட்டுல யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டர் வீட்டில் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்போர்ட் தம், தே கேன் பி நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ உங்களுக்கே தெரியும், அக்ஷர் பட்டேல் வந்து பேக்கப் பிளேயரா தான் விளையாட்டு இருந்தாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தி மைட்டி ஜடேஜாக்கு. அவர் இருந்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் இன் அண்ட் அவுட்ல தான் இருந்தாரு. ஜடேஜா இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த நேரத்தையே அவரோட தன்னம்பிக்கையோட ஹி வாஸ் கீப்பிங் பில்டிங் ஸ்கில்ஸ். லைக் அவரோட பேட்டிங்கை டெவலப் பண்ணாரு, அதே மாதிரி ஃபீல்டிங்கை டெவலப் பண்ணாரு. ஏன்னா நீ ஓவர் தி இயர்ஸ் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல்டிங்கும் பேட்டிங்கும் அவ்வளோக்கா இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் பில்ட் தட் வெரி குட். அதுதான் நம்ம என்னன்னா, நம்ம வேலை செய்யறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்மள யாருன்னா ஒருத்தர் வந்து கண்டுக்கலினாலோ, நம்மள யாருன்னா ஒருத்தர் மீன்ஸ் எதனா சொன்னாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், கோவம் வரும். ஆனா அக்ஷர் பட்டேல் அப்படி இல்லை. அந்த இடத்துல அவர் வந்துட்டு பேஷன்ஸா இருந்தாரு. ஹி பில்ட் ஹிஸ் ஸ்கில். அந்த தகுந்த நேரம் வரும்போது நேச்சரே உங்களுக்கான விஷயத்த கொடுக்குது. அதுதான் அக்ஷர் பட்டேலுக்கு நடந்திருக்கு. வேர் ஹி ஹர்ன் வைஸ் கேப்டன்சி 2026 வேர்ல்டு கப்ல. எங்க நீங்க முன்னாடில எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டன்சி, அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்துட்டு கேப்டன். ஸோ நம்ம பொறுமையா இருக்கணும் வாழ்க்கையில. அக்ஷர் பட்டேல் மாதிரி உங்களுக்கே தெரியும், செமிஃபைனல்ஸ்ல T20 வேர்ல்ட் கப் 2026ல செமிஃபைனல்ஸ் ஹாரி புரூக் கேட்ச் எவ்வளவு தூரம் போய் எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து எனக்கு 1983 கபில் தேவோட கேட்ச் தான் ஞாபகம் வந்தது. கபில் தேவ் டுக் தட் கேட்ச் அண்ட் வான் அஸ் தி வேர்ல்டு கப். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் பிடிச்ச கேட்ச் தான் நம்மளுக்கு அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இட் வாஸ் த ஒன் ஆஃப் தி ரீசன். உம்ராவோட பவுலிங்கும் ஒன் ஆஃப் தி ரீசன். பட் அக்ஷர் பட்டேல் கேச்சஸ் வின் தி மேட்சஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. செமிஃபைனல்ஸ் நம்மளுக்கு கேட்ச் பிடிச்சதுலாம் நம்ம வின் பண்ணோம். ஹாரி புரூக்கோட கேட்ச், அப்புறம் ரிலே கேட்ச் ஹி ரன். புக்ஸ்ல வந்து சிவம் துபேயோட கேட்சா இருக்கலாம் அந்த ரிலே கேட்ச், வில் ஜாக்ஸோட கேட்ச். அக்ஷர் பட்டேல் ஓடி போய் சிவம் துபேக்கு பவுண்டரி லைன்ல தூக்கி போடுவாரு. இந்த புக்ஸ் இட் வாஸ் சிவம் துபே கேட்ச். பட் உண்மையிலேயே அது பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கேட்ச் தான். உங்களுக்கே தெரியும், ஃபைனல்ஸ்ல ஹிஸ் பிளேஸ் அகமதாபாத் குஜராத்ல அவர் வந்து ஒரு 3 for எடுத்திருப்பாரு. 3 for ஃபின்னாலன் எவ்வளவு டேஞ்சரஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஹி ஸ்கோர்ட் 33 balls 100 இன் லாஸ்ட் மேட்ச். அவரோட விக்கெட்டு, அப்புறம் வந்து டேரல் மிச்சலோட விக்கெட், அப்புறம் கிளென் பிலிப்ஸோட விக்கெட்டு. இந்த 3 விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு 3 for 27 3 overs. இட் வாஸ் ஒன் ஆஃப் தி வைட்டல் ஸ்பெல் வேர் வி ஒன் தி வேர்ல்டு கப். ஏன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு பவர் பிளேயர்ல 2 பிளேயர் தான் வெளியில இருந்துட்டு போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது ஒரு ஸ்பின்னரா இருந்து போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது அக்ஷர் பட்டேல் ஈஸியா பண்ணாரு. அதே ஃபீல்டிங்லயே ஃபுல் கமிட்மெண்ட் கொடுத்தாரு. சோ கைஸ், நம்ம அக்ஷர் பட்டேல் கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுமையா இருந்தாலே நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். அதுதான் அக்ஷர் பட்டேல் நம்ம கிட்ட கத்துக்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்றேன், உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில எதனா ஒரு லைக் நம்மளை யாரும் அவமானப்படுத்திட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டாலோ நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க. யூ வில் பி காம். அதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு T20 வேர்ல்டு கப்ல பிடிச்ச மொமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல். பை. சியர்ஸ் ஃப்ரம் ரங்கப்பிரசன்னா அண்ட் கிரிக் மேட்னஸ் ஃபேமிலி. தேங்க்யூ ஆல். பை.